warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. நம்ம வேறு கிதாபை படிச்சுட்டு இருக்கிறோம். என்னுடைய பாடத்தில் உள்ள கிதாப் வந்து அல் வசியா பி கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல். இந்த கிதாப் வந்து முன்னாடியே நம்ம சொல்லி காட்டினோம். இது வந்து மீமியா என்று சொல்லக்கூடிய கவிதை. அந்த கவிதையில் உள்ள சில பகுதியை வந்து ஷேக் அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் முஹ்சின் அல் பத்ர் அவர்கள் அதுக்கு ஷரஹ் பண்ணியிருக்கிறாங்க. இது திருக்குரானை எவ்வாறு நம்ம பயன்படுத்த வேண்டும், திருக்குரானை எவ்வாறு அணுக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுது. இப்போ ஏற்கனவே சில கவிதை வரிகளை படித்தோம். அப்போ எதெல்லாம் படித்தோம் அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். முதல்ல நம்ம படித்தோம் ஃபஸ்ட்டு கவிதை வரி. அது என்னன்னு சொன்னால், ஒபி ததப்புரி ஒ தர்த்தீலி ஃபத்துலு கிதாபல்லாஹி லாசியமா ஃபி ஹிந்தசில் துலமி எப்படின்னு படித்தோம். இது வந்து பேஜ் நம்பர் 7. இது படிச்சிட்டோம் நம்ம. இதான் முதல் கவிதை. இப்போ இந்த கவிதையில் வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால், ததப்புரோடும் அதே போல் சரியான நிதானமாக ஓதக்கூடிய அந்த அடிப்படையிலும் திருக்குரானை ஓதுங்கள். அப்போ திருக்குரானை ஓதுங்கள்னு சொல்கிறதில்ல. ஸ்டார்டிங்கே அவர் எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஓதும்போது ததப்புர் இருக்க வேண்டும். அதையெல்லாம் நம்ம அதனுடைய விளக்கமெல்லாம் என்ன, இந்த உஸ்தாத் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு பார்த்துட்டோம் நம்ம. அதே போல் மிக சிறப்பான நேரம் எதுவென்று சொன்னால், இரவிலே இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இரவிலே ஓதுவது, அதுவும் குறிப்பாக இரவின் கடைசி பகுதியில் ஓதுவது முதல் பகுதியில் ஓதுவதை விட சிறந்தது என்று இந்த தப்சீர் ஆசிரியர் அவர்கள், இந்த ஷரஹ் செய்யக்கூடிய ஷாரிஹ் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ண விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க நமக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம், அடுத்து பேஜ் நம்பர் 11. அதில் சும்மா கால நாதிம் அப்படின்னு இவர் யாரை சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த கவிதை இயற்றின அந்த கவிதை ஆசிரியர். அவரை பற்றி இமாம் ஷேக் அல் பத்ர் அவர்கள் இந்த மாதிரி குறிப்பிட்றாங்க. சும்மா கால நாதிம் ஹக்கிம் பராஹினஹு வஅமல் பி முஹ்கமிஹி ஹில்லன் வ ஹதுரன் ஒமா கத் ஹத்தஹு அகிமி. இந்த கவிதையை படித்தோம். இந்த பகுதியை படித்தோமா படிக்கலையா நம்ம? யார் ஞாபகம் இருக்கு? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இதை கொஞ்சம் பார்த்தோன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? இந்த கவிதை வரியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம குயிக்காக பார்த்துருவோம். இதை ஜஸ்ட்டு வேகமாக. ஹக்கிம் பராஹினஹு ஐ ஹுஜஜஹு வ பையினாத்திஹி வல் மானா யஹ்தகிம் இலைஹி வல் யகுன் அல் முஅவ்வல் அலைஹி. அதாவது திருக்குரான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், திருக்குரான் என்ன விஷயங்களை சொல்லுதோ, எதை தெளிவுபடுத்துகிறதோ அந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும். திருக்குரானை வந்து செயல்படுவதற்கு அடிப்படையாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு காரியத்தில் நீங்கள் எதையாவது செய்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது எதையாவது விடுவதாக இருந்தாலும் சரி, அதனுடைய அடிப்படை இந்த திருக்குரான் சொல்லக்கூடிய வழிமுறையாக இருக்க வேண்டும். வாமல் பி முஹ்கமிஹி அப்படின்னு சொன்னால், முஹ்கம் என்று சொல்லக்கூடிய வசனம், திருக்குரானில் முஹ்கம் என்று சில வசனங்கள் இருக்கின்றன, முத்தஷாபிஹ்னு சில வசனம் இருக்குது. இப்போ முஹ்கம் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் என்ன, தெளிவாக இரண்டு வேறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லாமல் தெளிவாக வரக்கூடிய வசனங்களை முஹ்கம் என்று சொல்லுவார்கள். அப்படி தெளிவான அந்த வசனங்களின் அடிப்படையிலே செயல்பட வேண்டும். எந்த விஷயத்தில்? ஹில்லன் வ ஹதுரன் அப்படின்னு சொன்னால், ஐ ஃபில் ஹலாலி வல் ஹராமி. ஹலால் ஹராம் விஷயத்தை பேணுவதில், ஹலால் ஹராம் விஷயம்னா என்னது? அதுதான் வந்து நம்மளுடைய மார்க்கத்தின் எல்லைகள். இது அனுமதிக்கப்பட்ட பகுதி, இது அனுமதிக்கப்படாத பகுதி. அந்த எல்லை மிக முக்கியமான எல்லை. இந்த எல்லையை தாண்டின ஹராமு, இந்த எல்லைக்கு உள்ளே இருந்தால் ஹலால். அப்போ அந்த வரைமுறைக்கு, அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு நிற்க வேண்டும். அப்போ ஒன்று அனுமதிப்பது அல்லது தடை செய்வது எல்லாம் இந்த திருக்குரான் சொல்லக்கூடிய அந்த தெளிவான, சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரியக்கூடிய முஹ்கமான அந்த வசனங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும்.
அப்போ அந்த ஷாரிஹ்னு சொன்னால் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஆசிரியர் அவர் வந்து ஷேக் அல் பத்ர் அவர் சொல்லி காட்டுறாரு, ஃபக்குன் ஆமிலன் பி முஹ்கமில் குரானி ஃபில் ஹலாலி வல் ஹராமி ஒஃபில் இபாஹத்தி வல் மன்இ. நீங்கள் செயல்பட வேண்டும் எப்படின்னு சொன்னால் ஹலால் ஹராம் விஷயத்துலையும் திருக்குரானை கொண்டு செயல்பட வேண்டும், அதே போல் எது அனுமதிக்கப்பட்டது எது தடை செய்யப்பட்டது என்ற விஷயத்திலையும் அவ்வாறு செயல்பட வேண்டும். ஒமா கது ஹத்தஹு அகிமி, அதாவது ஐ அகிம் ஹுதூத் அல் குரான், திருக்குரான் சொல்லக்கூடிய வரம்புகளை பேணி நடக்க வேண்டும். அப்படின்னா என்ன? லா தக்குன் இகாமத்துல் குரான் இல் ஹுரூஃபி ஃபகத் பல் அகிம் ஹுரூஃபஹு வ அகிம் ஐதன் ஹுதூதஹு பில் இத்திமாரி பிமாஃபில் குரானி ஒல் இன்திஹாயி அம்மா நஹா அன்ஹு. இது வந்து பேஜ் நம்பர் 12 இருக்குது. இதுக்கு என்ன அவர் சொல்ல வராருன்னு சொன்னால், திருக்குரானுடைய வரம்புகளை பேண வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், திருக்குரானில் உள்ள எழுத்துக்களை தெளிவாக பேணுவது மட்டும் பத்தாது. திருக்குரான் எழுத்துக்கள் சரியாக உச்சரிப்பது, அதனுடைய அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றுவது, லஹன் இல்லாமல் கரெக்டான உச்சரிப்புகளை கரெக்டான முறையில் ஓதுவது, சரியான முறையில் வக்ஃபு இப்திதா சட்டங்கள் இதெல்லாம் தெளிவாக இருக்கணும். இது மட்டும் பத்தாது. வேறு என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதோடு சேர்ந்து அதனுடைய வரம்புகள் பேணப்பட வேண்டும். எது அனுமதிக்கப்பட்டது எது மறுக்கப்பட்டது, என்ன செயல்பட வேண்டும், எப்படி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும், என்ன பண்புகளை நம்ம பேண வேண்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள். அதனால தான் ஹுதூதை பேணுவதற்கு பில் இத்திமாரி பிமாஃபில் குரான், திருக்குரான் சொல்லக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக, ஒல் இன்திஹாஇ அம்மா நஹா அன்ஹு, எதை தடை செய்திருக்கிறதோ அந்த இடத்த நம்மளும் என்ன செய்யணும், தடையை எடுத்துக்கிட்டு ஸ்டாப் பண்ணிடணும், கடந்து போகக்கூடாது, அந்த வரம்புகளை கடக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ ரவா அப்துல் ரஸாக் ஃபி முசன்னஃப் அப்துல் ரஸாக் என்று சொல்லக்கூடிய கிதாபில் அவர் சொல்லி காட்டுகிறார், ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொன்னதாக, அதாவது கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்திஹி ஒலியத்தக்கர உலுல் அல்பாப் என்ற வசனத்துக்கு தஃப்சீராக ஹசன் அல் பஸ்ரி அவர்கள் சொல்கின்ற போது அவர் அதை வந்து முசன்னஃப் அப்துல் ரஸாக் என்ற கிதாபில் சொல்லி காட்டுகிறார். மா ததப்புர் ஆயாத்திஹி இல்லத்திபாஉஹு பி அமலிஹி வல்லாஹ். அதாவது ஆயாத்துடைய ததப்புர் அப்படின்னா என்னது, டீப்பாக உட்காந்து யோசித்து பயங்கரமாக கண்டுபிடிச்சோம் அப்படின்றது இல்லை. ததப்புடைய ஆயாத்துனா என்ன, அதை நடைமுறைப்படுத்துவது தான். நிச்சயமாக அதுதான் நடைமுறைப்படுத்துவது. சரியான முறையில் திருக்குரான் வசனங்கள் விளங்கி வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது ததப்புரே ஆகாது அப்படின்னு சொல்லி காட்டார். அப்போ ததப்புர் என்பது டீப்பாக யோசிக்கிறது மட்டும் இல்லை, அது வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படலைன்னா அது ததப்புரே இல்லை. மாஹுவ பி ஹிஃப்தி ஹுரூஃபிஹி வ இதாஅத்தி ஹுதூதிஹி. அப்போ திருக்குரானுடைய வார்த்தைகளை சரியாக பேணிட்டு அதனுடைய அர்த்தம் அதை நடைமுறைப்படுத்துவது, அதை வாழ்க்கையாக வெளிப்படுத்துவது என்று சொல்லக்கூடிய அந்த வரம்புகளை, அதாவது மறந்துட்டாலோ அல்லது புறக்கணிச்சிட்டாலோ, அதாவது நெக்லெக்ட் பண்ணாலும் சரி லூஸ் பண்ணாலும் சரி, இப்படிப்பட்ட எதை செய்தாலும் அது என்ன கிடையாது, அது வந்து சரியா. அப்படி செய்தோன்னு சொன்னால் அப்போ அவர் என்ன சொல்லி காட்டுறாருன்னு சொன்னால், மாஹுவ பி ஹிஃப்தி ஹுரூஃபிஹி வ இதாஅத்தி ஹுதூதிஹி, அதாவது திருக்குரானுடைய ஹர்ஃப்களை பேணுறது, ஆனால் அதே சமயத்தில் அது சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து இழந்துடுறது அல்லது புறக்கணிக்கிறது, அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன கிடையாது, திருக்குரானுடைய வரம்புகளில் நிற்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி காட்டுகிறார். ஹத்தா இன்ன அஹதஹும் ல யகூல் வல்லாஹி லக்கத் கரஅத்துல் குர்ஆன குல்லஹு மா உஸ்கிது மின்ஹு ஹர்ஃபன் வாஹிதா. சில பேர் சொல்லுவாங்க, நான் திருக்குரானை ஃபுல்லாக ஓதிட்டேன், A to Z, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஓதிட்டேன், ஒரு ஹர்ஃபை கூட விடலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனுடைய எதையும் படிப்பினை பெற்றிருக்க மாட்டாங்க, நடைமுறைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறாரு, கது அஸ்கத்தஹு குல்லஹு, அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டார், ஒரு எழுத்தை விடலைன்னு சொல்கிறாரு, தெளிவாக ஓதுனேன்னு சொல்கிறாரு. ஆனால் திருக்குறானை உள்வாங்கலன்னு சொன்னால் திருக்குறானில் எதையுமே அவர் பேணலைன்னு அர்த்தம், எல்லாத்தையுமே விட்டுட்டாருன்னு அர்த்தம்.
அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டார். அதே மாதிரி மாதரா லஹு ஃபில் குர்ஆனி மின் ஹுலுக்கின் ஒல அமல், அவருடைய வாழ்க்கையில் திருக்குரானிலிருந்து எந்த பண்பையோ அல்லது பண்பாட்டையோ செயல்பாட்டையோ அவற்றை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படின்னு தான் என்ன கிடையாது, திருக்குறானுடைய வரம்பை பேணியதாக ஆகாது. ஓ ஹத்தா இன்ன அஹதகும் லயக்கூல், சில பேர் சொல்லுவாங்க வல்லாஹி, இந்த இதை படித்து ஞாபகம் வருதா, லேசா ஞாபகம் வருது இல்லை, வல்லாஹி இன்னி ல அக்ரா சூரத ஃபி நஃபஸின் வாஹிதா, ஒரே மூச்சில் ஒரு ஃபுல் சூறாவை ஓதிட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க. வல்லாஹி மா ஹவுலாயி பில் குர்ராயி ஒலல் உலமாயி ஒலல் ஹுக்கமாயி ஒலல் வரா, இவங்க பேணுதல் உள்ளவங்களோ ஆலிம்களோ குர்ராவோ அல்லது அறிஞர்களோ இவங்க கிடையாது. எப்போ இந்த மாதிரி ஒரு மூச்சில் ஓதுறது வந்து ஒரு சிறந்த விஷயமாக மாறிச்சு திருக்குரான் ஓதுவதில். ஆக இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட மக்கள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அப்படிப்பட்ட மக்கள் அதிகரிக்காமல் இருப்பார்களாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ அடுத்து நம்ம தொடங்கக்கூடிய அடுத்த கவிதை வரி என்னவென்று சொன்னால், அந்த கவிதை ஆசிரியர் சொல்லி காட்டுகின்றார், ஒத்துலுப், இது வந்து பேஜ் நம்பர் 13, ஓகேயா. ஒத்துலுப் மஆனிஹி பின் நக்லி ஸரீஹி வலா தஹுத் பி ரஅயிக வஹ்தர் பத்ஷ முன்தகிமி. ஒத்துலுப் மஆனிஹி பின் நக்லி ஸரீஹி வலா தஹுத் பி ரஅயிக வஹ்தர் பத்ஷ முன்தகிமி. இதில் அவர் சொல்லி காட்டுகிறார், இதில் வந்து ஒத்துலுப் மஆனிஹி என்பது வந்து உச்சரிப்புக்காக அந்த ஹரக்கா அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்போ பொதுவாக கிராமர் அடிப்படையில் உரைநடையாக படித்தா ஒரு குறிப்பிட்ட ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும். சில சமயம் கவிதைக்காக என்ன செய்வாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது அலௌடு கவிதையில். அதனால் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு கவிதையில் பாடுனேன்னு சொல்லிட முடியாது, அது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு போனால் அப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த கருத்தை அவர் சுட்டி காட்டார், அந்த கவிதைக்காக ஹரக்காவை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. அதில் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், ஐ இபஹஸ் அன் மஆனில் குர்ஆனி ஓ தலாலாத்திஹி, சில சமயம் திலாலாத்திஹின்னு படிப்பாங்க, ஓ தலாலாத்திஹி பின் நக்லி ஸரீஹ், அதாவது தெளிவான அடிப்படையில் நமக்கு அறிவிக்கப்பட்ட செய்திகள். அப்போ திருக்குரான் அப்படின்னு சொன்னால், அப்போ இன்னும் அடுத்த லைன் படிப்போம், ஒல் குர்ஆனு யுஃபஸ்ஸிரு பாதுஹு பாதா, அதாவது தெளிவான அறிவிப்புகள், அதன் மூலமாகத்தான் நீங்கள் திருக்குரானுடைய விளக்கத்தை தேட வேண்டும். அப்போ உலமாக்கள் மூலமாக, சஹாபாக்கள், தாபியீன்கள் இவர்கள் மூலமாக எது ஆதாரபூர்வமான விளக்கம் என்று அறிவிக்கப்படுகிறதோ இந்த அடிப்படையில் தான் திருக்குரானுடைய விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த அடிப்படை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது நக்ல் அஸ் ஸரீஹ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லி காட்டுகிறார், உதாரணமாக ஒல் குர்ஆனு யுஃபஸ்ஸிரு பாதுஹு பாதா, திருக்குரானின் சில பகுதிகள் மற்ற பகுதிகளுக்கு தஃப்சீராக வருகின்றன. ஒ சுன்னத்து ஷாரிஹத்துன் லில் குர்ஆனி ஒ முஃபஸ்ஸிரத்துன் லஹு, திருக்குரான் வந்து அதாவது சுன்னா வந்து திருக்குரானுடைய விளக்கமாகவும் அதுக்கு தஃப்சீர் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்போ சுன்னாவை நம்ம என்ன செய்யணும், ஒரு முஃபஸ்ஸிரா எடுத்துக்கணும். இப்போ திருக்குரானுக்கு யார் இப்போ விளக்கம் சொல்ல போகிறா, சுன்னா விளக்கம் சொல்லும். அப்போ திருக்குரானுடைய தெளிவுகளை யார் தெளிவுபடுத்துவா, டீட்டெயில் விளக்கங்களை யார் தருவா, சுன்னா தரும். அப்போ சுன்னாவை திருக்குரானுடைய விளக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். திருக்குரானின் சில பகுதிகள் திருக்குரானின் மற்ற சில பகுதிகளுக்கு விளக்கமாக அமைகிறது. ஆகவே வஹாதிஹி தரீகத்து அஹ்லில் இல்மி ஃபி தஃப்சீரில் குர்ஆன், அப்போ அஹ்லுல் இல்ம் என்று சொல்லக்கூடிய யார் அறிஞர்கள் என்று கருதப்படுவார்களோ, உதாரணமாக தஃப்சீர் ஆசிரியர்கள், அதாவது திருக்குரானுடைய ஞானம் பெற்ற அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் யு ஃபஸ்ஸிரூனல் குர்ஆன பில் குர்ஆன், திருக்குரானை கொண்டு விளக்கம் சொல்லுவார்கள். ஒயு ஃபஸ்ஸிரூனல் குர்ஆன பில் அஹாதிஸி ஸிஹாஹி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது திருக்குரானுக்கு விளக்கமாக பொருத்தமான ஆதாரபூர்வமான ஹதீஸின் விளக்கங்களை வைத்து அதற்கு விளக்கம் சொல்வார்கள். ஒயு ஃபஸ்ஸிரூனல் குர்ஆன பில் மன்கூலி அனி ஸஹாபத்தி ரலியல்லாஹு அன்ஹும், அல்லது சஹாபாக்கள் மூலமாக தெளிவான விளக்கங்கள் என்று எவைகளெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனவோ அப்படிப்பட்ட ஆதாரபூர்வமான அந்த அறிவிப்புகளை ஆசார்களை கொண்டு திருக்குரானுக்கு விளக்கம் சொல்வார்கள். அல்லதீன ஷஹீது, இப்போ உதாரணமாக சஹாபாக்களை பற்றி பேசுகிறார், அனி சஹாபத்தி ரலியல்லாஹு அன்ஹும் அல்லதீன ஷஹீது அத்தன்சீல, அவர்கள் திருக்குரான் இறங்கி கொண்டிருப்பதை
பார்த்தார்கள். ஷஹீதுவ தன்சீல அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமாக பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்ந்த காலத்தில் திருக்குரான் இறங்குச்சு, இது ஒரு விளக்கம். இன்னும் நேரடி விளக்கமாக சொல்ல போனால் திருக்குரான் இறங்கக்கூடிய சம்பவத்தில் ரசூல்லா என்ன செஞ்சாங்க, திருக்குரான் இறங்கும் பொழுது ரசூல்லாவுக்கு இப்படி நடந்துச்சு, திருக்குரான் இறங்கும் போது ரசூல்லாவுடைய நெத்தியிலெல்லாம் வேர்வை துளிகளாக இருந்தன, ரொம்ப கடும் குளிரில் கூட அவங்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு, திருக்குரான் இறங்குகின்ற பொழுது யாருடைய சஹாபியுடைய மடியில் அவங்களுடைய கால் இருந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோ பாரமாக இருந்துச்சு, திருக்குரான் இறங்கும் போது அதனுடைய வாகனம் அந்த சுமையை தாங்காமல் அமர்ந்தது, இப்படிப்பட்ட வெளிப்படையான காட்சிகளையும் என்ன செஞ்சாங்க அந்த சஹாபாக்கள் பார்த்தார்கள். அப்போ திருக்குரான் இறங்கிய காலத்தில் ஒவ்வொரு வசனமாக சூழலுக்கு ஏற்ப இறங்கி கொண்டிருப்பதை நேரடியாக பார்த்த சாட்சிகளாக இந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அக்ரஹமுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல பித்தலக்கி வல் அஹ்தி முபாஷரத்தன் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சஹாபாக்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எப்படி? திருக்குரானை நேரடியாக ரசூலுல்லாஹ்விடமிருந்து மாணவராக அமர்ந்து கற்றுக்கொண்டு, அதே போல அதாவது இப்போ நமக்கு திருக்குரான் வந்துச்சு, இப்போ தாபியன்களுக்கு திருக்குரான் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க நேரடியாக ரசூலுல்லாஹ்விடமிருந்து எடுக்க முடியுமா? இல்லை, அவங்க ஒரு ஸ்டெப்பு தாண்டி தான் அந்த விஷயத்தை எடுக்க முடியும். அப்போ அவங்களுடைய தலக்கி யார்கிட்டருந்து? சஹாபாக்கள்கிட்டருந்து. ஆனால் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக யார்கிட்டருந்து எடுக்கிறாங்க? யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியாக தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக இந்த திருக்குரானை உலகுக்கு அவன் கொடுத்தானோ அந்த நபியிட்டேருந்து நேரடியாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். ஆகவே சஹாபாக்களுடைய திருக்குரான் சம்பந்தமான ஆதாரபூர்வமான கவுல் இருக்கும் என்று சொன்னால் அதன் மூலமாக தப்சீர் செய்வது ஏன் பலமானது என்றால், இவர்கள் இப்படிப்பட்ட கண்ணியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற கருத்தை பதிவு செய்கிறாங்க. அப்போ திருக்குரானுடைய தப்சீர் என்று வருகின்ற பொழுது தப்சீருல் குரானி பில் குரான், தப்சீருல் குரானி பில் ஹதீஸ், தப்சீருல் குரானி பில் மன்கூல் ஆதாரபூர்வமானது. இந்த அடிப்படைகளை இந்த ஆசிரியர் ஷேக் அவர்கள் இந்த கவிதைக்கு விளக்கமாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போல கவிதையினுடைய இரண்டாவது பகுதி என்னன்னு சொன்னால், ஒலா தஹுத் பி ரஈக, ஹாதன்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் மூழ்கிறது. இதில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், உங்களுடைய சொந்த கற்பனையை வச்சுட்டு நீங்கள் மூழ்கிறாதீங்க. எதில்? திருக்குரான் சம்பந்தமான விளக்கம் சொல்ல போகிறன்ற விஷயத்தில் உங்கள் சொந்த எண்ணத்தை, சொந்த கற்பனையை, உங்கள் சொந்த அறிவை, அதாவது ஏதாவது தெளிவான ஆதாரங்கள், விளக்கங்கள், அதற்கு உறுதியான சப்போர்ட் இருக்குது என்று சொன்னால் அதனுடைய அடிப்படையில் திருக்குரானை அணுகுவது என்பது அனுமதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அது பல அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை அதிலிருந்து அதாவது விளக்கங்களை வெளியெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கருத்துக்களை எடுப்பதற்கு பின்னணியில் இந்த ஆங்கிளில் யோசிப்பதற்கு அவங்க என்ன வச்சுருப்பாங்க, இந்த 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 எவிடன்ஸ் இருக்குது, இந்த 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 விளக்கங்கள் இருக்குது, இந்த இந்த சஹாபாக்களுடைய விளக்கங்கள் இருக்குது, இந்த ஹதீசுகள் இருக்கின்றன, இந்த திருக்குரான் வசனங்கள் இதற்கு இடம் தருகிறது என்ற சில அடிப்படைகளை பேணி தான் என்ன செய்ய முடியும், திருக்குரானில் விளக்கங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய முடியும். இப்படி எதுவும் இல்லாமல் சும்மா சொந்தமாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது, என்னுடைய கற்பனைக்கு இந்த மாதிரி தோணுது, இந்த ஆங்கிள் கொஞ்சம் நல்லா இருக்குது பரவாயில்லையே, இப்படிலாம் யோசிக்காதீங்க, இப்படி யோசிப்பது அனுமதி இல்லை, இப்படிப்பட்ட ஆராய்ச்சியில் மூழ்காதீங்க என்று சொல்லி காட்டுகிறார். ஒலா தஹுத் பி ரஈக ஐ லா துஅமில் ரஅயக்கல் முஜர்ரத ஃபி கிதாபில்லா, உங்களுடைய ஜஸ்ட் ஒப்பீனியன், உங்களுடைய கருத்து. நம்ம நார்மலாக ஒரு இடத்துல உட்காந்து பேசினா ஏதாவது சொல்லுவோம், இது எந்த அடிப்படையில் சொல்லுங்க, இது என்னுடைய ஒப்பீனியன்கள், இந்த ஒப்பீனியன்லாம் வெளியில் பேசுங்க, எந்த விஷயத்தில் பேசக்கூடாது. குரான் வந்துச்சுன்னா ஏன் ஒப்பீனியன் ஒப்பீனியன் பேசுறது இல்லை, அதுக்கு தெளிவான ஆதாரம் இருக்குது, தெளிவான சப்போர்ட் இருக்குது என்று சொன்னால் அப்படி பேசலாம். இல்லைன்னு சொன்னால் அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமே அல்லாமல் என்னுடைய சொந்த ஒப்பீனியன் என்று நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன்களை இதில் பயன்படுத்தாதீங்க. டோன்ட் யூஸ் லா துஅமில் ரஅயக்கல் முஜர்ரத, டோன்ட் யூஸ் ஜஸ்ட் யுவர் ஒப்பீனியன், இப்படி தான் டிரான்ஸ்லேஷன் சொன்னால், அப்படி உங்கள் ஒப்பீனியன் யூஸ் பண்ணாதீங்க என்று அறிஞர் சொல்லி காட்டுகிறார். வலா தக்குல் ஃபீஹி பிர் ரஇ, உங்கள் ஒப்பீனியனை வச்சு திருக்குறளில் எதையும் பேசாதீங்க, கருத்துக்களை சொல்லாதீங்க. வ இன்னமா யக்கூனு ரஅயுக மப்னியன் அல நக்லி சரிஹி, இதை நம்ம சொல்லி காட்டணும். உங்களுடைய ஒப்பீனியன் என்று நீங்கள் பேசுவதாக இருந்தால் அந்நக்லு சரீஹ், அந்நக்லு சரீஹ் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக நமக்கு அறிவிக்கப்பட்ட ஆதாரங்கள், அப்படின்னா ஹதீஸு, ஆசார்கள். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில்
உலமாக்களால் அங்கீகரிக்கப்பட்ட சில ஆதாரபூர்வமான தஃப்சீர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள், இப்படி ஏதாவது ஒரு தெளிவான அடிப்படை இல்லாமல் கருத்துன்னு பேச வராதீங்க என்று சொல்லி காட்டுகிறார். அப்போ இது ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை. ஏனென்று சொன்னால் இதில் நீங்கள் லூஸ் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் எதை சந்திக்க வேண்டியிருக்கும்? ஒரு பயங்கரமான டேஞ்சரை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அது என்ன? வஹத்தர ரஹிமஹுல்லா, இந்த கவிதை ஆசிரியர் வந்து எச்சரிக்கை செய்கிறார். எந்த விஷயத்தை எச்சரிக்கை செய்கிறார்? மினல் ஹவுதி ஃபில் குர்ஆனி பிர்ரஇ அஷத்த தஹதீர். அல்லாஹ்வுடைய கலாமில் சொந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டுகிட்டு கருத்து சொல்ல போகிறேன் அப்படின்னு மூழ்குவது என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதில் ஈடுபடுவது என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான எச்சரிக்கை செய்கிறார் இந்த ஆசிரியர், அந்த கவிதையினுடைய ஆசிரியர். ஃபகால், அவர் சொல்லி காட்டுகிறார், வஹ்தர் பத்ஷ முன்தகிமி, பழிவாங்கக்கூடியவன் என்று முன்தகிம் சிங்கிள சொல்லி காட்டுறார். இது என்ன மீன் பண்ண சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த கடுமையான வேதனையை நீங்கள் பயந்துக்கிடுங்க. இப்போ இந்த முன்தகிம்னு சொன்னால் பழிவாங்குவவன் அப்படின்னு மீனிங். இப்போ அந்த மாதிரி வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஏதாவது முன்ன பின்ன பேசுனீங்கன்னா அல்லாஹ்வுடைய அந்த கடுமையான பழிவாங்குதல் என்று சொல்லக்கூடிய மாதிரி ஒரு டேஞ்சரான சூழலில் நீங்கள் உங்களை உள்ளாக்கிக்கிறாதீங்க. தெரிஞ்சால் ஆதாரபூர்வமான விஷயம் இருந்தது, தெளிவான முறையில் நம்ம விளங்கியிருக்கிறோம், பேசுங்க. இல்லை அமைதியாக போயிடுறது நல்லது. இல்லைன்னு சொன்னால் பயங்கரமான ஒரு சூழலில் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஐ யஹ்தர் பத்ஷல்லாஹி அஸ்ஸ வஜல்ல உக்கூபத்தஹு, அல்லாஹ்வுடைய அந்த கடுமையான புடி, அல்லாஹ்வுடைய தண்டனை, அதை பயந்து கொள்ளுங்கள் என்று கடுமையான எச்சரிக்கை விடுகிறார் என்று சொல்லி காட்டு. இது மிக முக்கியமான ஒரு கருத்து தான். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிறதா இருந்தால் ஆதாரம் இருக்கணும். இப்போ பொதுவாகவே நம்ம உதாரணமாக சில பேர் வந்து அதாவது மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ரிசர்ச் பண்ணும்போதே ரிசர்ச் மெத்தடாலஜி ஒன்று சொல்லி தருவாங்க. அதில் என்னன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுனா நீங்கள் பேசலாம், பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பேசுனா என்ன செய்யணும்? எந்த அடிப்படையில் இதை பேசுகிறீங்க, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வச்சுருக்கீங்களா, ஏதாவது டேட்டா கலெக்ஷன் பண்ணீங்களா, ஏதாவது லிட்ரேச்சர் சர்வே பண்ணீங்களா, ஏதாவது விஷயம் இருக்கா, இல்லை சும்மா இஷ்டத்துக்கு விட்டு அடிக்கிறீங்களா? அப்போ இஷ்டத்துக்கு கதை சொல்லுவதை யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. இது ஒரு பேசிக்கான அடிப்படை. ஒரு கருத்தை சொன்னால் கூட நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அந்த ஊரில் இப்படி இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரெஸ்ட் வாரண்ட் அமெரிக்காவில் இஷ்யூ பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொன்னால் இஷ்டத்துக்கு சொல்கிறதில்ல. எப்படி சொல்கிறீங்க? நம்ம ஆதாரம் சொல்லுவோம். இந்த நியூஸ் சேனலில் வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சுன்னு. ஏன்னா நம்ம மக்கள் வாட்ஸ்அப்பில் கூட பார்த்தீங்கன்னா சும்மா இஷ்டத்துக்கு ஒரு செய்தி போகும். ரொம்ப டீப்பாக யோசிச்சு விசாரித்து பார்த்தோன்னு சொன்னால் எல்லாமே கற்பனையில் யாரோ போட்ட செய்தியை யாரோ சொன்னதாக கருதி மற்றவங்க விளங்கட்டும்னு சொல்லி நம்ம அனுப்பியதாக இருக்குமே இல்லாமல் யாருமே என்ன செய்ய மாட்டோம், என்னப்பா இந்த செய்தி ஒரு ஆதாரபூர்வமாக தெரியுதா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதில் ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கும். திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு செய்தி வரும். சில சமயம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம டீப்பாக செக் பண்ணி பார்த்தா இல்லையே, இது வந்து தப்பான பொய் செய்தி அப்படின்னு வருவதை பார்க்கலாம். அப்போ எப்போவுமே செய்தியை ஆதாரபூர்வமானதானே என்ன செய்யணும், நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், இஸ்பாத்து பண்ணிக்கொள்ள வேண்டும். இது பொதுவான அளவுகள். ஒரு முஸ்லீம்னா அப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தொழிலாக போச்சு. எது? ஃபேக்ட் செக்கர் அப்படின்னு சொல்லி அவன் தனியாக ஒரு வெப்சைட் வச்சு நடத்தி பொய் சொல்கிறவனையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு இவன் தொழிலாக வச்சுருக்கான். இது ஒரு பிஸ்னஸாக ஓடிட்டு இருக்கு. பரவாயில்ல, அதுக்கு பிஸ்னஸ் ஒரு சில பேர் நல்லா தான் செய்கிறாங்க, சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலாம் ஆகக்கூடாது. முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை நம்ம நம்பினாலும் என்ன செய்யணும், இது வந்து ஆதாரபூர்வமாக இல்லையா, சந்தேகத்துக்கிடமாக இருக்கா, அப்போ செக் பண்ணி பார்த்துடணும். ஏன்னா ரொம்ப சந்தேகத்துக்கிடமாக இருந்தால் அது சந்தேகமான விஷயம் தான். அது நம்புற மாதிரி இல்லையான்னு சொன்னால் பெரும்பாலும் நம்புற மாதிரி இருக்காது. இது ஒரு பொதுவான அளவுகள். இப்போ திருக்குறானை பொறுத்த வரைக்கும் இது பல மடங்கு என்ன செய்யுது, ஹை லெவலில் நம்ம என்ன செய்யணும், இந்த விஷயத்தை நம்ம அணுகணும். அதனால் அவர் சொல்லி காட்டுகின்றார், மின் அன் தக்கூல ஃபி கிதாபிகி சுப்ஹானஹு வ தஆலா பி கைரி இல்மின். அப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அன் தக்கூல ஃபி கிதாபி சுப்ஹானஹு வ தஆலா பி கைரி இல்மின், ஒரு அறிவில்லாமல் தெளிவில்லாமல் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய கிதாபில் பேசக்கூடாது. கால அல்லாஹு ஜல்ல வ அலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வ மா பத்தன் வல் இஸ்ம வல் பகிய பிகைரில் ஹக்கி வ அன் துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தானா வ அன் தக்கூலு அலல்லாஹி மா லா தஅலமூன். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு எதையாவது நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பாவமாக அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். அப்போ அல்லாஹ் ஷிர்க்கு பற்றி சொல்கிறான், அடுத்து அல்லாஹ் மேலே போய் இட்டு கட்டுவதை பற்றி பேசுகிறான். இப்போ இதை கூட ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு தரிசனம் ஒருத்தர் சொல்லி காட்டுகிறார். இது வந்து ஆர்டர் ஆஃப் சீரியஸ்னஸில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ முதல்ல சொன்னது கம்மி டேஞ்சர், அப்படியே போய் பயங்கரமான டேஞ்சர் கடைசியில் சொல்லியிருக்கு. அப்போ கடைசியில் சொல்லப்படுது எது, ஷிர்க்கையும் தாண்டி அடுத்த ஸ்டெப்பில்
அல்லாஹ்க்கு மேலே எவனா போய்கிட்டு கேட்டால் ரொம்ப டேஞ்சர் இப்படின்ற ஒரு ஆங்கிள் ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லி காட்டுகிறார். நம்ம பொதுவாக என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப பயங்கரமான ஒரு பாவம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பயங்கரமான ஒரு பாவம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல திருக்குறளில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு எதில் அறிவில்லையோ அந்த விஷயத்தை பின்பற்றிக்கிட்டே போகாதீங்க. இது பல விதத்தில் சொல்லலாம். உதாரணமாக ஒரு செய்தி உங்களுக்கு தெரியலைன்னா அதை பேசாதீங்க. ஒரு ஆளை பற்றி ஒரு செய்தி வருது, ஏதோ ஒரு கற்பனை இருக்குன்னா அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு பின்னாடி போகிறதில்ல. நமக்கு தேவையான விஷயமா அது. இப்போ அவன் ஏதாவது பண்ணிட்டு போகிறான், உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. அப்போ வேலையை பார்த்துருப்போம். இப்போ இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. பொதுவாக குறிப்பாக அல்லாஹ்வுடைய விஷயம், அல்லாஹ்வுடைய அதாவது கலாமுடைய விஷயம் இப்படின்னு வரும்பொழுது தெரியலை பேசக்கூடாது. தெரிஞ்சால் அதை பற்றி நம்ம பேசலாம். அப்போ அறிவில்லாத விஷயத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அதை தேடி தெரியாதீர்கள். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக உங்களது செவிப்புலன், உங்களது பார்வை, உங்களது உள்ளங்கள் அனைவரும் இவைகளை பற்றி கேள்வி கேட்கப்படுவார்கள். இந்த வார்த்தை அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் அவன் தனது செவியை எப்படி பயன்படுத்தினான், தனது பார்வை எப்படி பயன்படுத்தினான், தனது உள்ளத்தை எப்படி பயன்படுத்தினான் என்பதை பற்றி கேள்வி கேட்கப்படுவான். இன்னொரு ஆங்கிள் எப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயமும் செவியும் பார்வையும் உள்ளமும் அதுக்கும் கேள்வி கேட்கப்படும். உன்னை வச்சிருந்த ஓனர் உன்னை எப்படி பயன்படுத்தினான். இப்படி ரெண்டு ஆங்கிள் என்ன செய்யலாம். இந்த வார்த்தையினுடைய ஸ்ட்ரக்சரை இந்த ரெண்டு மாதிரியும் கருத்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வார்த்தையினுடைய அமைப்பில். அப்போ ஒன்று நம்மளுடைய அவயவங்கள் கேள்வி கேட்கப்படும் நம்மளை பற்றி, இப்படியும் பாசிபிலிட்டி இருக்குது. நம்மள்கிட்ட அவைகளை பற்றி எப்படி யூஸ் பண்ணான்னு கேள்வி கேட்கப்படும். எப்படினாலும் பிரச்சனை தான். அங்கே கேள்வி கேட்டு இப்படி மாட்டினாலும் சரி, இப்படி கேட்டு அங்கே மாட்டினாலும் சரி, யார் மாட்டிக்கிடுவா? நம்ம தான் பிரச்சனையில் மாட்டிக்கிடுவோம். ஆகவே தெரியலை பெட்டர் என்னது, தெரியல லா அதிரி வல்லாஹு ஆலம் என்று சொல்வது மிகச்சிறந்தது. அதை தான் அவர் சொல்லி காட்டுகிறார். வகால தஆலா அலம் யூஹத அலைஹிம் மீசாக்குல் கிதாபி அல்லா யகூலு அலல்லாஹி இல்லல் ஹக். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எது உண்மையோ அதை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது என்று ஒப்பந்தம் அவர்களோட உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லையா என்ற கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஒலிஹாதா கான சஹாபத்து ஒமனி தபாஹும் பி இஹ்சானின் ஃபி தமாமில் வராஇ வ கமாலிஹி மினல் ஹவுதி ஃபி கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல்ல பிர்ரஇல் முஜர்ரதி அவு பித்துனூன். ஆகவே தான் சஹாபாக்களை சிறப்பான முறையிலே முழுமையாக பேணுதலோடு அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த தாபீன்களும் அல்லாஹ்வுடைய கிதாப் என்று வந்துவிட்டால் தங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் இப்படிங்கிறத வச்சு தங்களுடைய கற்பனைகளை வைத்து அவங்க இப்படி பரவாயில்லன்னு தோணுது இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வைத்து என்ன செய்ய மாட்டார்கள், அதை பற்றி கருத்து சொல்வதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதை பேச வரமாட்டாங்க. ரவபுனு அபி ஷைபா ஃபில் முசன்னஃப். இதை பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பற்றி ஒரு சம்பவம். அபூபக்கர் ரலியல்லாஹு தான் சொல்லப்போனால் ஸ்டார்டிங்லேருந்து ரசூலுல்லாஹோட இருக்கிறாங்க. குரானை பற்றி மிகப்பெரிய விளக்கம் தெரிஞ்சவங்க, அரபு மொழியில் பாண்டித்யம் எல்லாத்துலேயும் டாப். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு பற்றி ஒரு சம்பவம் அறிவிக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபி பக்கரின் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு சுஇல அன் கௌலிஹி தஆலா வ ஃபாக்கிஹத்தன் வ அப்பா. வ ஃபாக்கிஹத்தன் வ அப்பான்னு வருது. இதுக்கு என்ன மீனிங்? அதில் குறிப்பாக அந்த அப்பான்ற மீனிங். அப்போ அவர் என்ன செய்யலாம், எல்லாரை விட இந்த கருத்து சொல்லுக்கு ஃபிட்டான பார்ட்டி. ஏன்னு சொன்னால் அபூபக்கர் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் அரபி, அவங்களுடைய அரபு மொழியினுடைய லெவல் டிஃப்ரெண்ட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய மிக நெருக்கமான தோழர், எல்லா வகையிலையும் எல்லா வகையான ஞானமும் பொருந்திய ஒரு பின்னணி இருந்தும் அவர் என்ன சொல்கிறாரு, ஃபகால ஐயு சமா இன் துதில்லுனி வ ஐயு அர்தின் துக்கில்லுனி இன் குல்து ஃபி கிதாபில்லாஹி மாலா ஆலம். எனக்கு கரெக்டாக மீனிங் தெரியலை. அப்போ நான் ஏதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக குத்துமதிப்பாக மீனிங் சொல்ல போனேன்னு சொன்னால், எந்த வானம் எந்த பூமி எனக்கு அடைக்கலம் தரும் என்று கேட்கிறார். எந்த வானம் என்னை ப்ரொடெக்ஷன் பண்ணும், எந்த பூமி எனக்கு அடைக்கலம் தரும், எங்கே போய் நான் என்னை காப்பாற்றுவேன். அதனால அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எதுவும் பேசாமல் இருக்கதான் எனக்கு சேஃப்டி. எதையாவது பேசுனா எனக்கு எதுவுமே எந்த வானம் எந்த பூமி எனக்கு அடைக்கலம் தராது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வார்த்தை அதனுடைய விளக்கத்துக்கு அவ்வளவு பேணுதலா அவ்வளோ ஒரு அச்ச உணர்வோடு அதை அணுகி இருக்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம வளமையாக நம்ம அணுகிறதை விட இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பேணுதலை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன் நுக்கூல் அனுகம் ஃபி ஹாதிஹில் மானா கதீரா. இந்த கருத்தில் பல்வேறு அறிவிப்புகள் என்று சொல்லப்படுவது சஹாபாக்கள்கிட்ட வரக்கூடிய அறிவிப்புகள் என்பது அதிகமாக இருக்கின்றன. வகால ரஹிமஹுல்லா
ஃபமா அலிம்த பி மஹ்தின் நக்லி மின்ஹு ஃபகுல் வக்கில் இலல்லாஹி மானா குல்லி முன்பஹிமி. இதில் என்ன சொல்ல வர்ற, ஃபமா அலிம்த பி மஹ்தின் நக்லி மின்ஹு ஃபகுல். மஹதுன்னு சொன்னால் பியூரா. அப்போ ஃபமா அலிம்த பி மஹ்தின் நக்லி மின்ஹு ஃபகுல், பியூரான அறிவிப்புகள் மூலமாக கிளியராக நம்ம இஷ்டத்துக்கு சொல்லாமல் தெளிவாக அறிவிப்பு மூலமாக என்ன வந்திருக்குதோ, எதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்படி கிளியராக தெரிஞ்ச விஷயம்னா பேசு, அதை பற்றி பேசு. வக்கீல் அப்போ இல்லாட்டி சாட்டிடு இந்த அர்த்தத்தை, அல்லது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படின்னு அல்லாஹ் பக்கத்தில் சாட்டிடு. இது வந்து அதாவது பொறுப்பு சாட்டுறது மாதிரி. வக்கீல் இலல்லாஹி மானா குல்லி முன்பஹிமி, எதெல்லாம் டவுட்ஃபுல்லாக இருக்கோ அல்லாஹ் ஆலம்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு போயிடு. தெளிவாக தெரிஞ்சால் பேசு, இல்லைன்னா அல்லாஹ் ஆலம்னு சொல்லி அமைதியாக போயிரு. இதுதான் நல்ல விஷயம் என்று சொல்லி காட்டுகிறார். அப்போ ஃபமா அலிம்த பி மஹ்தின் நக்லி மின்ஹு ஃபகுல் ஐ மத்ததஹலக மஅனாஹு வத்ததஹலக மக்சூதுஹு ஃபக்குலில் மஅனா கதா வ கதா இஸ்தினாதன் இலன் நக்லில் லதி அபான லக்கல் முராத வ வத்தஹலக்கல் மக்சூத. அப்போ இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு மீனிங் தெளிவாக தெரியுது. அந்த வசனத்தினுடைய என்ன நோக்கத்திற்காக அந்த வசனத்துடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அதனுடைய நோக்கம், அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து தெளிவாகுது, அதனுடைய நோக்கம் உங்களுக்கு தெளிவாக புரியுது. எப்படி? அதாவது தெளிவான ஒரு அடிப்படைகள் மூலமாக உங்களுக்கு இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஏதோ சில விஷயங்களை படிக்கிறீங்க, அந்த நக்கில் மூலமாக தெளிவான ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்திகள் மூலமாக அவைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்திய அடிப்படையிலே உங்களுக்கு சில விஷயங்கள் தெளிவானார். அப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் எந்த அடிப்படையில் தெளிவாகுது? சொந்த முஜர்ரதில் ரய் அல்ல, ரயுல் முஜர்ரத் இல்லை. எதை வச்சு? தெளிவான ஆதாரங்கள் வந்து படிக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு இந்த தெளிவு கிடைக்கிறது. இப்படி ஒரு தெளிவான ஆதாரங்கள் சொல்வது இந்த தெளிவான நக்கல் மூலமாக வரக்கூடிய நக்கலில் மஹத் என்ற சொல்லி காட்டுகிறார். பியூர் நக்கல், நம்ம இஷ்டத்துக்கு யோசிக்கிறது இல்லை. இந்த அடிப்படையில் உங்களுக்கு தெளிவானா அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுங்க. ஓ முராதுஹு பின் நக்கல், இந்த இடத்துல நக்கல் என்று இந்த கவிதை ஆசிரியர் எதை சொல்கிறார் என்று சொன்னால், ஐ பி அத்திமாதிக்க ஃபி தாலிக அல நக்லி வ தஅவீலிக அலைஹி வ ஹாதிஹி தரிகத்து அஹ்லில் இல்மி ஃபீமா யஷ்தபிஹு அலைஹிம் மின் ஆயில் குர்ஆன் யருத்தூன அல் முஷ்தபிஹாத இலல் ஆயாத்தில் முஹ்கமாத் வல்லாஹு அமர பிதாலிக ஃபகால் ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப் மின் ஆயாத் முஹ்கமாத்தின் ஹுன்ன உம்முல் கிதாபி வ உஹுர் முத்தஷாபியாத் வஸஃப அல் முஹ்கமாத்தி பி அன்னஹுன்ன உம்முல் கிதாப். இதில் என்ன சொல்ல வரார் இந்த இடத்துல கிளியரான்னு சொன்னால், அந்நக்கல் என்று எதை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்திகள் நக்கல். ஒருவேளைக்கு ஏதாவது ஒன்று டவுட்ஃபுல்லாக இருக்குன்னு வைங்க, தெளிவில்லை, சந்தேகமாக இருக்குது, மீனிங் சரியாக புரியலை அப்படின்னு சொன்னால், அந்த அறிஞர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், மீனிங் புரியாத விஷயத்தை வந்து தெளிவான சந்தேகத்திற்கிடமான வசனங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த வசனங்களின் வெளிச்சத்தில் தான் மீனிங் பார்க்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ ஒரு வசனத்தில் இப்படியும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம், ஒரு ரெண்டு மூணு விதமாக அர்த்தம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அதில் ஏதாவது ஒரு அர்த்தத்தை அவங்க இஷ்டத்தை எடுக்க மாட்டாங்க. எந்த அர்த்தம் பொருத்தம் என்பதை எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் முஹ்கமான வசனங்கள், அந்த முஹ்கமான வசனங்கள் எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டினா ஹுன்ன உம்முல் கிதாப், அவைகள் தான் இந்த வேதத்தின் அடிப்படைகள், ஃபவுண்டேஷன் என்று சொல்லி காட்டக்கூடிய இந்த தெளிவான சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருவேறு மாறுபட்ட கருத்துக்களை கொள்ள முடியாத அந்த தெளிவான வசனங்களின் அடிப்படையிலே அதனுடைய வெளிச்சத்திலே தான் இந்த கொஞ்சம் சந்தேகமான வசனங்களாக இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய விளக்கத்தை காண முயற்சிப்பார்களே அல்லாமல், எங்களுக்கு அரபி மொழியில் இப்படி தோணுது, கிராமட்டிக்கலை இப்படி பண்ணலாம், அப்படி யோசிச்சா என்ன தப்பு இருக்கு என்று என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டார்கள். அப்போ அவர்களுடைய விளக்கத்தை எது கவர்ன் பண்ணுது, எது வழி நடத்துகிறது என்று சொன்னால், முஹ்கமான வசனங்கள் ஒரு சந்தேகமான கருத்துடைய வசனங்களின் விளக்கத்தை தெளிவுபடுத்துவதை வழி நடத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழிகாட்டுதலில் இதை செய்வார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து. ஆகவே இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்த கிளாஸில் வரும்பொழுது முஹ்கமான வசனங்கள், முத்தஷாபியான வசனங்கள், அதிலிருந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக குறிப்பாக தாவா சம்பந்தமான ஒரு டிப்பு இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கிளாஸில் தருவோம் இன்ஷா அல்லாஹ். அதோடு சேர்ந்து இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த வக்கீல் இலல்லாஹி மானா குல்லி முன்பஹிமி என்ற அந்த பகுதியை நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்த கிளாஸ் வரும்பொழுது நம்ம எங்கே வரைக்கும் படிச்சிருக்கோம்னு சொன்னால் அந்த வசனத்தை சொல்லணும். எந்த வக்கீல் இலல்லாஹி மானா குல்லி முன்பஹிமி, பேஜ் நம்பர் 15 அப்படின்ட்டு சொல்லணும் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே.
வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.